ஆனைமலை பகுதியை நன்னன் என்ற அரசர் ஆண்டு வந்தபோது மன்னனை காண வந்த துறவி அவரின் விருந்தோம்பலில் மகிழ்ந்து ஒரு மாங்கனியை அவருக்கு பரிசளித்தார். மன்னா, இக்கனியை எனது குருநாதர் எனக்கு பரிசளித்தார். உனது உபச்சாரத்தால் மகிழ்ந்து இதை நான் உனக்கு பரிசளிக்கிறேன். இக்கனி தெய்வத்தன்மை வாய்ந்தது. சாப்பிட்டவுடன் விதையை ஆற்றில் விட்டுவிடு, இல்லையென்றால் பெரிய ஆபத்தாக முடிந்துவிடும் என்று சொல்லி சென்று விட்டார். மன்னன் அதை உண்டு அதன் சுவையில் மகிழ்ந்து அதை நந்தவனத்தின் ஆற்றுக்கரையோரம் நட்டு வைத்து காவலர்களையும் காவலுக்கு வைத்து பராமரித்து மரத்தில் வரும் கனியை யாரேனும் உண்டால் அவர்களுக்கு மரண தண்டனை என்று அறிவித்தார். மறுபடியும் வந்த துறவி மரத்தை பார்த்துவிட்டு, மன்னா, இம்மரத்தில் ஒரே ஒரு கனி மட்டும் காய்க்கும். இதை நீ சாப்பிட்டால் இந்த தேசமே அழிந்துவிடும். தெய்வீக பெண்மணி ஒருவர் மட்டுமே சாப்பிடுவார் என்று சொல்லி சென்று விட்டார். மன்னன் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை, அலட்சியமாக இருந்தார். படை தளபதி கோசர் என்பவருக்கு சயனி என்ற அழகான பெண் ஒருத்தி இருந்தாள். அவளுக்கு பொருத்தமான மகிழன் என்ற வீரனை திருமணம் செய்து வைத்தார்கள்.